Praise the Lord. இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். Praise the Lord. I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இந்த செப்டம்பர் மாதத்தின் முதலாவது நாளிலே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு 180 நாட்கள் நாம் எடுத்திருக்கிற இந்த பிரயாசத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless this effort that we have taken to complete the Bible in 180 days challenge on this first day of September. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே 26 தியானங்களை தேவன் முடிக்க ஆண்டவரை மட்டும் உதவி செய்திருக்கிறார். By the grace of God, God has graciously enabled us to complete 26 devotions so far. ஒவ்வொரு நாளும் வேண்டிய வசனத்தையும் கிருபையும் வெளிப்பாடையும் கர்த்தர் கொடுத்து நடத்தி வருகிற அவருடைய தயவை எண்ணி நான் தேவனை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். I wholeheartedly thank God for giving the grace and mercies to give the word and also to give the meditation every day. அதோடு சேர்த்து 180 நாட்களில் வேதம் முழுவதையும் வாசித்து முடிக்கிற நம்முடைய முயற்சியையும் கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்திருக்கிறார். And God has also enabled us to and led us so far about this 180 days Bible reading challenge. கர்த்தர் இம்மட்டும் நடத்தி வந்த வழிகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for the ways that God has led us so far. இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. May the Lord speak even today with us. நாம் ஜெபத்தோடு இதை ஆரம்பிப்போம். Let us start the day with a prayer. Hallelujah. 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 தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலனுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பேலனுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, உமக்கு சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. இம்மட்டும் எங்கள் மேல் கிருபையாயிருந்து எங்களை சந்தித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பிதாவே, Our loving Father who have been so gracious and merciful and have been meeting every day, Lord. நீர் காட்டுகிற எல்லா இரக்கங்களுக்காக, நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்களுக்காக உம்மை மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we wholeheartedly praise you and thank you for all the revelations and the mercies that you're granting us, Lord. ஆண்டவரே, இன்றைக்கும் நலமானதை எங்களுக்கு போதித்து உம்முடைய வழிகளிலே எங்களை நடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that the Lord may teach us that is good for us and lead us in your way today. இன்றைக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். May the Lord open the eyes of our heart that we may understand and know the truth of this Bible. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். 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 கர்த்தர் நல்லவர். God is good. இன்றைக்கும் நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து நாம் தியானத்தை நாம் தொடரலாம். Let us again continue the devotion from the book of Proverbs. இன்றைக்கு சற்று ஒரு நீள பகுதியை நாம் படிக்கலாம். So let us read a lengthy scripture portion. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். We are going to read from Proverbs chapter 1 verses 24 to verse 33. நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது
ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினாலே திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். Because I have called and you refused, I have stretched out my hand and no one regarded. Because you disdained all my counsel and would have none of my rebuke, I will also laugh at your calamity. I will mock when your terror comes. When your terror comes like a storm and your destruction comes like a whirlwind, when distress and anguish come upon you, then they will call on me, but I will not answer. They will seek me diligently, but they will not find me. Because they hated knowledge and did not choose the fear of the Lord, they would have none of my counsel and despised my every rebuke. Therefore they shall eat the fruit of their own way and be filled to the full with their own fancy. For the turning away of the simple and slay them, and the complacency of fools will destroy them. But whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாக நாம் இந்த ஞானத்தின் சத்தத்தை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். By the grace of God, we have been meditating about the calling of wisdom for few days. இந்த ஞானம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. This wisdom keeps on calling us. அது சந்தை வெளிகளிலே கூப்பிடுகிறது. It calls us in the street. அது மதில்கள் மேலிருந்து கூப்பிடுகிறது. It calls us from the top of the walls. அது வாசல்களில் இருந்து கூப்பிடுகிறது. It also calls us from the gates. ஆனால் இவ்வளவு சத்தமிட்டும் அநேகர் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்லை. But though it calls out aloud, many people do not regard it. இங்கே அவர்கள் செய்கிற வேலையை பாருங்க. Look at the work they do. ஞானம் கூப்பிடுகிறது, ஞானம் கையை நீட்டுகிறது, ஞானம் ஆலோசனை தருகிறது, ஞானம் கடிந்து கொள்ளுகிறது. Here wisdom calls, wisdom stretches out his hand, wisdom counsels and wisdom rebukes. ஆனால் இவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா? But what they do here, நீங்கள் 24ஆம் வசனத்திலிருந்து வாசித்தால், if you read from verse 24, முதலாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேட்க மாட்டோம் என்று சொல்றாங்களாம். first they say they refuse. கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார். First they refuse to hear. இரண்டாவது, ஞானம் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கவனிக்கிறதற்கு ஒருவனும் இல்லை என்று வாசி. And again when wisdom calls out, it is not regarded. மூன்றாவது, ஆலோசனைகளை அவங்க தள்ளுறாங்க. Third, counsel was disdained. நான்காவது, கடிந்து கொள்ளுதலை வெறுத்தார்கள். And fourth, not willing to receive rebuke. வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் அவங்க கையில கிடைக்குது. They were receiving the chances each and every day. ஆலோசனைகள் வந்து கொண்டே தான் இருக்கு. The counsels were reaching them. ஞானம் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கு. Wisdom is being revealed every day. ஆனா இவங்க சுயமாக ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, இந்த ஞானம் நமக்கு தேவையில்லை. But they take a decision on their own. We no need this wisdom. நமக்கு அதிக ஞானம் இருக்கு. We have more wisdom. நமக்கு ஆலோசனை ஏற்கனவே இருக்கு. We have enough counsel. இது நமக்கு அவசியம் இல்ல. This is not necessary. இது நமக்கு தேவை இல்ல. We don't need this. இது வேற யாராவது கேட்டுட்டு போட்டோம். Let someone else listen to it. நமக்கு தேவை இல்ல. I don't need it. இந்த ஒரு மனப்பான்மையில் இவங்க தொடர்ந்து கொண்டிருக்கும்போது, when they continue with this intention, ஒரு காரியம் பெரிய மாற்றத்திற்குள்ளே வரும். but there comes a great change here. இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஞானத்தை புகழ்ந்து புகழ்ந்து எழுதுறது நீங்க பார்க்கலாம். You can see so far they were appreciating and praising wisdom. ஞானம் ஒரு கூப்பிடுகிற ஒரு அன்பான ஒரு தன்மையை நீங்க பார்க்கலாம். You can see a very good nature of wisdom calling people. ஆனால் இந்த 24ஆம் வசனத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வருகிறது. But from verse 24 onwards there's a great change. இங்க பாருங்க, கூப்பிடுகிற சத்தம் இப்ப நின்னு போகுது. Now the calling stops. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் நின்று போகிறது. Now the chances are ceasing. இவர்கள் சந்திக்கிற சூழ்நிலையே முற்றிலும்
முற்றிலுமாக மாறுகிறது. The climate of the situation they are undergoing is changing totally. இவர்கள் வெறுக்கிறதும், இவங்க அசட்டை பண்றதும், இவங்க கவனிக்காம போறதும், இவங்க கேட்க மாட்டோம்னு சொல்ற இவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வருகிறது. And there comes an end to all their refusal, their disregard, their disdain and their unwillingness. நாம் இந்த 24ஆம் வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தின் முடிவு 33ஆம் வசனம் வரைக்கும் நான் உள்ள வசனங்களுக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்தேன். I gave a title to the scripture portion that we read from verse 24 till verse 33. காலம் மாறும். Times change. காலம் மாறும். Times change. எப்பொழுதுமே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற சௌகரியமான, வசதியான, நமக்கு பிரியமான, நமக்கு இணக்கமான காலங்கள் எக்காலமும் முடிவில்லாம தொடரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. We should never think that the times that we have, the times of comfort or the times of pleasing or times of desiring time will always last long for us. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. There is an end for everything. அது நம்ம ரொம்ப பயமுறுத்தணும். That will really scare us. எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு. There is an end for everything. ஒரு முறை ஒரு இடத்துல இந்த வாசகத்தை நான் வாசித்தேன். Once I read this statement in a place. Even good times have to come to an end. நல்ல காலங்கள் கூட ஒரு நாள் முடிவுக்கு வரும். Even good times have to come to an end. அது எவ்வளவு இன்பமானதா இருக்கலாம், no matter how sweet it might be, அது எவ்வளவு நல்ல காலமா இருக்கலாம், no matter how good those times can be, எவ்வளவு நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கலாம், no matter how profitable those times can be, எவ்வளவு ஆசீர்வாதமான காலமா இருக்கலாம், no matter how blessing those times can be, ஒரு நாள் அந்த காலமும் முடிவடையும். but one day that time also will end. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் தம்முடைய சீஷர்களோடு இருந்தார். Our Lord Jesus Christ was with his disciples for 3.5 years. அவர்களை பார்த்து கேட்டாரு, நான் உங்களோடு இருந்தபோது, நீங்கள் என்னோடு இருந்தபோது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சான்னு கேட்டார். He asked them, when you were with me, did you lack anything? ஒரு குறையுமே இல்லைன்னு அவங்க சொன்னாங்க. They said, we didn't lack anything. எல்லாம் சம்பூர்ணமா கிடைச்சது. We had everything in full. ஆனால் ஒரு நாள் அவர்கள்ட்ட சொன்னாரு, But one day he said, உங்களிடத்திலிருந்து நான் பிரியும் காலம் வந்திருக்கிறது. The time has come for me to be separated from you. மனுஷகுமாரன் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம் வருகிறது. There is a time when the Son of Man will be taken away from you. மேய்ப்பன் வெட்டப்படுவான், மந்தை சிதறி போயிடும். The shepherd will be stuck and the sheep will be scattered. இதை சீஷர்களால் அங்கீகரிக்கவே முடியல, புரிஞ்சு கொள்ளவே முடியல. Disciples could not understand it, they could not accept it. என்ன இவர் எக்காலம் நம்மோட தான் இருப்பார் நம்ம நினைச்சோம். We thought he will be with us forever. ஆனா இயேசு எவ்வளவுதான் நல்லவராகவும், நன்மை செய்கிறவராகவும், அற்புதம் செய்கிறவராக, அதிசயம் செய்கிறவராக, தேவைகளை சந்திக்கிறவராக, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவராக இருந்தாலும் ஒரு காலம் அவர் பிரிய போகிறார். But no matter how much Jesus was good, how much he was doing good, how much he was doing miracles and performing wonders and doing everything, but one day there comes a time where he has to be taken away. பிரியமானவர்களே, மாறாத ஒரே ஒரு இடம் நித்தியம் மாற்றம்தான். My dear ones, only place that will not change is our eternity. இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லாமே மாறும். Until we are in this world and earth, all things will change. காலங்கள் எல்லாம் மாறும். All times will change. இங்கே ஞானத்தின் நிலையை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ள வரதை நீங்க பார்க்கலாம். When you see here, the state of wisdom comes to a change. முதலாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். First I will show you the first change. 26 முதல் 27 வசனம் பாருங்களேன். Verses 26 and 27. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். I will laugh at your calamity. I will mock when your terror comes. When your terror comes like a storm and your destruction comes like a whirlwind, when distress and anguish comes upon you. இங்க உனக்கு நல்லா கவனிங்க. You have to listen here. முதலாவது நடக்கிற ஒரு மாற்றம் என்னவென்றால், இந்த ஞானத்தை சுற்றி உள்ள சூழ்நிலை முழுவதுமாக மாறுகிறது. The first change that we can find here is the climate around this wisdom changes. அந்த ஞானத்தை சுற்றி உள்ள சூழ்நிலை, காலநிலை முழுவதுமாக மாறுகிறது. The climate changes around this wisdom. இவ்வளவு நேரம் அன்பாக அழைத்து கொண்டிருந்த ஞானம் இப்பொழுது
அழைப்பை நிறுத்துகிறது. This wisdom, which called so lovingly so far, has stopped his calling now. இந்த அழைப்பு அந்த சத்தம் நின்று போய் வேறு ஒரு சத்தம் வருகிறது. This calling has stopped and we hear another sound. இப்ப ஞானத்தின் சத்தம் கேட்கல. Now the calling of wisdom is not heard. இப்ப கேட்கிற சத்தம் வந்து சூறாவளியின் சத்தம். But we heard the sound of catastrophe. இது கேட்கிற சத்தம் வந்து ஒரு புயலின் சத்தம். This is the sound of a storm. ஒரு அமைதியாக வீசிக்கொண்டிருந்த காற்று, அமைதியாக வந்து கொண்டிருந்த சத்தம் இப்ப ஆபத்தின் சத்தமாக தொனிக்கிறது. Now the gentle voice which was heard so far is turned now into a grievous one. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காலநிலை அவருடைய பயணத்திலே மாறினதை நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். So we have read about in the life of Paul where such kind of climate change happened in his life. அப்போஸ்தலர் நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், If you read Acts chapter 27 verses 13 to 16, தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள். when the south wind blew softly, supposing that they had obtained their desire, putting out to sea, they sailed close by Crete. 14ஆம் வசனத்துல Verse 14 says, கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்ளிதியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. but not long after, a tempestuous head wind arose called Euroclydon. கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். And so when the ship was caught and could not head into the wind, we let her drive. அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். And running under the shelter of an island called Clauda, we secured the ship with difficulty. என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க. See how terrible it is. ஆரம்பம் எப்படி இருந்துச்சா? How was it the beginning? தென்றலா ஆரம்பிச்சதான். The beginning was very soft wind. அதனால இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு, நம்ம இந்த டைம்ல நல்ல பயணம் பண்ணலாம். Therefore they had a confidence that we can sail at this time. ஆனா இந்த தென்றல் காலம் இருக்கும்போதே அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனுடைய எச்சரிப்பை அந்த கப்பல் தலைவனுக்கு கொடுத்தான். But when the wind was blowing softly, this apostle Paul gave the warning of the Lord to the captain of the ship. நீங்க பயணம் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அவன் எச்சரிப்பு கொடுத்தான். He warned him saying, don't travel now, but you have a danger again. ஆண்டவருக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்கிறாரு, நீங்க ஆபத்து பற்றி ஜாக்கிரதையா இருங்க. God has given you a warning, so be careful about the danger. ஆனா இந்த ஞானத்தின் சத்தத்தை வந்து இந்த கப்பல்ல இருக்க அத்தனை பேரும் நிராகரிச்சாங்க. But everyone refused and rejected this call of wisdom. ஏன் தெரியுமா? You know why? உனக்கு என்ன கப்பலை பத்தி தெரியும்? What do you know about this ship? உனக்கு என்ன கடலை பத்தி தெரியும்? What do you know about sea? நீ ஒரு சாதாரண பிரசங்கியர். You are an ordinary preacher. உன்னுடைய சத்தத்தெல்லாம் நாங்க கேட்க மாட்டோம். We will not listen to your voice. நீ வந்தியா, கப்பல்ல உட்கார்ந்தியா, பயணம் பண்ணியா, உன் வேலையை பார்த்துட்டு போ. So you come, you sit in the ship, you travel and you mind your own business. கப்பலை ஓட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியும். We know how to sail a boat. நாங்க எத்தனை வருஷமா கடல்ல இருக்கோம் தெரியுமா? You know how many years we are experienced in this? எத்தனை பயணம் பண்ணிருக்கோம் தெரியுமா? You know how many travels we have gone? எத்தனை காற்ற புயல் எல்லாம் பார்த்திருக்கோம் தெரியுமா? You know how many winds and storms we have எங்களுக்கு தெரியும் எது சரியான நேரம் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு தெரியும். We know what is the correct time to start a journey. அவங்க கொடுக்கப்பட்ட ஞானத்தின் எச்சரிப்பை கேட்கல. They did not listen to the warning of wisdom. தங்களுடைய அனுபவத்தின் மேல முழுவதும் சார்ந்து கொண்டாங்க. They leaned on their own confidence and experience. நீங்க பார்த்தீங்கன்னா தென்றலா காற்று அடிச்சோன்னு ஒரு தைரியம் வந்துருச்சு. So when you see here, when the wind blew softly, they had that நம்ம confidence. சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம். We are sailing in the correct path. நமக்கு ஆலோசனை தேவையில்ல, நமக்கு எச்சரிப்பு தேவையில்ல. We need no wisdom or counsel and no warning. இப்படி அவங்க துணிந்து போய்க்கொண்டே இருக்கும்போது When they were daring and going on the journey, வேதம் சொல்லுகிறது, the Bible says, கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்ளிதியான் என்கிற பெருங்காற்று வந்து ஒரு பெரிய புயல் உருவாகி அந்த கப்பலின் மேல் மோதினது. but the Bible says, but not long after, a tempestuous head wind arose called Euroclydon and hit the ship. எந்த அளவுக்கு இந்த புயல் வந்து ஆபத்தாக மாறினது என்றால் 20ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, If you read verse 20, you can see the extent of that danger. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்றும் மழையும் அடித்து கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் அற்று போயிட்டுன்னு போடுறது. Now when neither sun nor stars appeared for many days and no small tempest beat on us, all hope that we would be saved was finally given up. இங்க இருக்கிற இந்த வார்த்தைகள்லாம் படித்து ஆச்சரியமா இருக்கு. When we read the words here, it is really surprising. கிளம்பும் போது
தென்றல் காற்று. When they started, it was a gentle wind. கிளம்பும் போது மழை இல்ல. There was no rain when they started. கிளம்பும் போது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. When they started, they could see sun, moon and stars. கிளம்பும் போது வானம் தெளிவா இருக்கு. When they started, the clouds were very clear. ஆனா கொஞ்ச நேரத்துல இவங்க பார்த்த எல்லாமே மாறி போச்சு. But after a few moments, everything changed. இப்போ சூரியனும் தெரியல, சந்திரனும் தெரியல, நட்சத்திரம் தெரியல. Now they cannot see sun, moon nor stars. அவர்களுடைய படகின் மேல பயங்கரமான மழை வருகிறது, இதை அவங்க பார்க்கவே இல்லை. And the rain is pouring down on their ship. They could not see that earlier. நல்ல தெளிந்த வானம் வந்து இப்ப கரு மேகங்களால் நிறைஞ்சிருக்கு. The clear sky was now filled with full black clouds. தென்றல் காற்று பெருங்காற்றா மாறிடுச்சு. The gentle wind became a great storm. முடிவு என்ன தெரியுமா? You know what happened? தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களோட போயிடுச்சு. They lost the hope that they would be saved. பாருங்க, இந்த புயல் அப்படின்னு சொன்னா அது அர்த்தம் என்னவென்றா அது சடுதியாக வரும். So when you say storm, it will be sudden. இந்த காலத்துல ஆகிலும் புயல் வந்து வரப்போகுதுன்னு சொல்லி சேட்டலைட் மூலமா அறிவிக்கிறாங்க. So at least this time in the present age we have satellites who can inform prior about it. ஆனா அன்றைக்கு வந்து இப்படி முன்னறிவிக்கிறதுக்கு எந்த உபகரணமும் இல்ல. But in those days they didn't have any kind of technology to say it in prior. எப்படிப்பட்ட புயல் கடல் நடுவுல உருவாகுதுன்னு யாரும் பார்க்க முடியாது. No one can see what kind of cyclone is formed in the sea. இவங்க ஆயத்தமாகிறதுக்கு முன்பாக மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னால சடுதியாக ஒரு காற்று மாறிடுச்சு. Before they are prepared, before they bring a change, there comes a sudden storm. இந்த சூறாவளி அப்படின்றது எதற்கு அடையாளமா இருக்குன்னா அது மிக வலிமையோடு இறங்கி வருது. So when you say whirlwind, it will be strong. அதுல தப்பிக்கவே முடியாது. You cannot escape from it. ஞானம் சொல்லுது, Wisdom says, எவ்வளவு முறை உன்கிட்ட அன்பா பேசினேன். see how many times I spoke loving to சந்தி you. வெளியில இருந்து உன்னை கூப்பிட்டேன். I called out from the streets. உன்னை வந்து நான் மதில் மேல இருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டுட்டு இருந்தேன். I called out you from the top of the நான் வந்து walls. உனக்கு ஒலிமுக வாசல்ல நின்னு சத்தத்தை கொடுத்துட்டு இருந்தேன். I was shouting out from the gates. என்னோட ஆலோசனையை கேளு. Listen to my counsel. என் கடிந்து கொள்ளுதலை கேளு. Listen to my rebuke. என்னோட புத்திமதியை கேளு. Listen to my instruction. என்னுடைய ஞானத்துக்கு செவி கொடு. Give heed to my wisdom. என்னுடைய நீ அறிவை பெற்றுக்கொள். Receive knowledge. நீ அந்த நேரம் என்ன செய்தனா எல்லாத்தையும் அசட்டை பண்ண. But you neglected everything at that time. எல்லாம் வேண்டாம்னு சொன்ன. You said I don't want உன்னை anything. தேடி வந்த ஞானத்தை நீ புறக்கணித்தாய். You rejected the wisdom that came seeking you. இப்ப நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, Now what happened? அவர்கள் மேல தொடர்ந்து தென்றல் காற்று வீசல, ஒரு பெரிய ஆபத்தின் சூழ்நிலை உருவாகுது. It was not a gentle wind that is blowing, but a great catastrophe is upon பாருங்க, them. அதனால தான் நீதிமொழிகள் 1:32 வாசிக்கும் போது, That's why we read Proverbs 1:32. பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். For the turning away of the simple will slay them, and complacency of fools will destroy them. ரெண்டு காரியம் அங்க இருக்கு. There are two things இந்த here. அழிவு வர்றதுக்கு காரணம் என்ன? What is the reason for this முதல்ல இந்த destruction? பேதைகள் என்ன செய்றாங்கன்னா மாறுபாடு செய்றாங்களாம். First they turn away. அதாவது இன்னொரு விதமா சொன்னா வழியை விட்டு மாறுபடுறாங்க. It means that they turn away from their path. கர்த்தர் கொடுத்த சட்டங்கள், கர்த்தர் கொடுத்த எச்சரிப்புகளை விட்டு வழி விலகி மாறுபட்டு போறாங்க. They turn away from the laws, they turn away from the commandments that God has given. ரெண்டாவது என்ன செய்றாங்க? நிர்விசாரம். Next they were complacent. நமக்கெல்லாம் வரவே வராது. It will not happen to us. இதெல்லாம் நமக்கெல்லாம் சம்பவிக்காது. This will not happen to me. நமக்கெல்லாம் இது நேரிடவே நேரிடாது. This will never happen to me. நம்ம அண்டையில இது வரவே வராது. This can never draw near me. நம்மெல்லாம் இத தப்பிச்சு போயிடுவோம். We can easily escape from this. வந்தாலும் பார்த்துக்கலாம். Let us also carry இந்த ஒரு துணிச்சல் இருக்கு பாருங்க, அவங்கள வந்து ஆபத்தை சந்திக்கிற ஒரு ஆயத்தம் இல்லாத நிலைக்கு அவங்களை கொண்டு போயிடுச்சு. So this kind of a daring attitude will enable them to not look at this they will not be prepared for a storm such as this. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தாமலே வச்சுக்கிட்டாங்க. So they were not prepared for such kind of storm. அதனால தான் பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, If you read Ecclesiastes chapter 8 and verse 11. 8:11. 8:11. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறதுன்னு பாரு. Because the sentence against an evil work is not executed speedily, therefore the heart of the sons of men is fully set in them to do evil. துர்க்கிரியைக்கு நிச்சயமா பலன் இருக்கு. So there is a reward for every evil work. ஆனா அது சீக்கிரமா நடக்கல. But it is not executed speedily. அதனால இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா? Therefore what did they think? இந்த ஞானம் சும்மா இப்படிதாங்க எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கும். This wisdom will just keep on giving சொன்னதே திரும்ப திரும்ப இப்படிதாங்க சொல்லிட்டு இருக்கோம். It will just keep on repeating what it says. இப்படிதாங்க எவ்வளவு நாளா நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். We were listening to it so far.
ஆபத்து வருது ஆபத்து வருது ஆபத்து வருது. எங்க வருது? ஒண்ணும் வரல. It says there's a danger, but we don't encounter any நம்ம danger. எத்தனை முறை இதெல்லாம் பார்த்துட்டோம். We have seen this many times. அதெல்லாம் ஒண்ணும் வராது. Nothing can happen to us. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. Nothing will happen to us. ஒரு துணிகரம் வந்துச்சான். There's a daring attitude. ஆனா வேதம் சொல்லுது, But the Bible says, இவங்க துணிகரம் கொண்டாலும் though they are daring, வர்ற ஆபத்து நிக்க போறதில்ல. this danger will not stop. திடீரென்று சூழ்நிலை மாறினது. Suddenly the climate change. ஞானத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியம் பிரியமானவர்களே. It is very necessary for us to listen to the voice of wisdom. Why? இந்த காலம் என்றைக்கும் தென்றலா இருக்காது. Because the time will not be a gentle wind always. ஞானம் எப்பொழுதும் சத்தமிட்டு கொண்டு மாத்திரம் இருக்காது. Wisdom will not only keeping on calling all the time. இந்த ஞானத்தின் சத்தத்திற்கு பதிலாக ஒரு சூறாவளியின் ஒரு பயங்கரமான புயலின் சத்தம் நினையாத நேரத்துல வரும். But we have to encounter sudden sound of storm instead of this call of wisdom. நோவா 120 வருஷம் எச்சரிப்பு கொடுத்தாரு. Noah gave warning for 120 years. ஆனால் ஒருவரும் கேட்கல. But no one heard it. ஆனா நினையாத நேரத்துல மழை வந்தது. But suddenly the rain came down. பூமியினுடைய பாதாளங்கள் பிளந்தது. All the springs of the earth were opened. வானத்தின் மதகுகள் திறந்தது. All the springs of the earth were opened. Windows of heaven were opened. எல்லா பக்கமும் தண்ணி வந்துருச்சு. And water came from all ways. தப்பிக்க ஒரு வழி இல்ல. There is no way to escape. அத்தனை பேரும் அடிந்து போனாங்க. Everyone were dead. நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு. The Lord is speaking with us. அவர் அன்பாய் பேசுகிற நேரம் நாம் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம். So when he speaks in a loving way, we are supposed to listen to him. நிறைய வேளையில தேவ சத்தத்தை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால, many times just because we hear the voice of God many times, அநேக வேளையில தேவனுடைய சத்தத்துக்கு நாம அடிக்கடி வாய்ப்பு கிடைக்கிறதுனால அதனுடைய தீவிரத்தன்மை அதனுடைய அவசரத்தன்மையை நாம் அநேக வேளையில புரிந்து கொள்றதில்லை. since we receive the voice of God many times, we don't know the intensity or the importance and value of that. இந்த காலையில This morning, காலம் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பாக ஞானத்திற்கும் ஆலோசனைக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் செவி கொடுக்க எனக்கு கிருபை தார ஆண்டவரேன்னு கேளுங்க. let us ask God, Lord, give me grace that I may listen to the voice of wisdom before the climate changes. ஏனென்றால் காலம் மாறப் போகிறது. Because the times will change. என்ன மாறினது? What did change here? முதலாவது சூழ்நிலை அல்லது காலநிலை மாறினது. First, the climate changed here. இரண்டாவது ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புறேன். The second important thing I want to show here, இந்த ஞானத்தினுடைய சுபாவமே மாறப்போகுது. the next, the character of wisdom changes. ஞானத்தின் சுபாவமே மாறப்போகுது. The character of wisdom changes. ரெண்டு வசனங்களை காண்பிக்க விரும்புறேன். I want to show you two verses. முதலாவது நீங்கள் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பாருங்க. Look at Proverbs 1:26. 26. 1:26. நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். I also will laugh at your calamity. I will mock when your terror comes. இப்போ 28ஆம் வசனம் பாருங்க. Now come to verse 28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். Then they will call on me, but I will not answer. அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். They will seek me diligently, but they will not find me. எனக்கு இதை படித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. When I read this, I was really shocked and I was really surprised. இதற்கு முன்னால வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஞானம் ஒரு வெள்ளியை போல பொன்னை போல மிருதுவானதாக, அது கூப்பிடுகிறதாக, அது ஒரு மனிதனை அடைகிற ஒரு இன்பமான ஒரு காரியமாக நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். Until this verse, you can find wisdom as something more gentle, more sweet. It is always calling and it was always pleasing to reach a man. அது ஒருவரிடத்துல கெஞ்சி கெஞ்சி நிக்கிற மாதிரி பார்க்கலாம். You can see that wisdom is pleading all the people. ஆனா காலம் மாறுது. But time change. அதுல என்ன மாற்றம்னா, now what is the change இந்த here? ஞானத்தினுடைய தன்மை அதனுடைய சுபாவமே மாறிடுச்சு பாருங்க. Here now the character of wisdom totally changed. கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஞானம் இப்ப என்ன பண்ணுதான், தன்னுடைய வசனத்தை கேட்காதவனை பார்த்து கேலி பண்ணுதான். ஆகடியம்னா கிண்டல் பண்ணுவேன்னு அர்த்தம். This wisdom which was calling so far, it began to laugh and mock at people who did not listen to it. ஒருவன் ஆபத்துல இருக்கிறான், ஞானத்தை கேட்காம புத்திமதியை கேட்காம ஆபத்துல சிக்கிட்டவனை பார்த்து இப்போ இது சிரிச்சுக்கிட்டு இருக்கான், நகைத்ததுன்னு வாசிக்கிறான். And a person who is caught in calamity and danger without listening to wisdom, now it is laughing at him. இது ரொம்ப வினோதமான ஒரு சுபாவம் இது. This is a strange character. என்னங்க இது ரொம்ப வித்தியாசமா முன்னால தெரிஞ்சது, இப்போ அதே ஞானம் சிரிக்குது. Earlier it appeared so different, but now it is laughing and mocking. அதே ஞானம் இப்போ
அது வந்து பரிகாசம் பண்ணுது. The same wisdom is mocking at people now. பயப்படும் காரியம் வரும்போது சிரிக்குதான், அது கிண்டல் பண்ணுதான். It says it mocks when terror comes. 28ஆம் வசனத்துல Verse 28. அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் வந்து மறு உத்தரவு கொடுக்கவே மாட்டேன். They will call on me, but I will not answer. அதிகாலையில் என்ன தேடுவாங்க, ஆனா என்ன காண மாட்டாங்க. They will seek me diligently, but they will not find me. ஒரு காலம் வரும், There comes a time இந்த ஞானத்தின் சுபாவமே மாறிடும். the character of wisdom will change. இந்த ஞானத்தையும் ஆலோசனையும் கடிந்து கொள்ளுதலையும், ஐயோ இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சொன்னா பரவாயில்லன்னு ஜனங்க தேடுவாங்களாம். ஆனா அது வந்து கூப்பிட்டா கூட திருப்பி பார்க்காதான். There comes a time when people will seek behind this wisdom, this rebuking and this counsel, but even if we call towards it, it will not turn back. அதிகாலையில தேடுவாங்களாம் ஞானத்தை. ஐயோ நம்ம காலையிலேயே ஞானத்தை தேடணும். They will seek, ஞானத்தை காணவே மாட்டாங்களாம். they will seek wisdom early in the morning, but they cannot find it. பிரியமானவர்களே, ஞானம் நம்மிடத்துல அன்பாக பரிவாக நம்மிடத்துல கரிசனையோடு நம்மகிட்ட வரும்போது அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோமானா, ஒரு நாள் ஒரு காலம் மாறப்போது இதே ஞானம், இதே ஆலோசனை, இதே கடிந்து கொள்ளுதல், இதே புத்திமதி ஒரு நாள் நம்முடைய ஆபத்தை பார்த்து அது சிரிக்கும். My dear ones, when wisdom comes, calls towards and comes to us, but when we reject it, the same wisdom, the same counsel, the same understanding, the same instruction will mock and laugh at us. நம்ம கூப்பிட்டா கூட பதிலே சொல்லாது. It will not even respond if we call it. நான் ஆலோசனை இப்ப பெற்றுக்கொள்றேன், இப்ப நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னா கூட அது பேசவே பேசாது. Even if we say, I will receive your counsel now, I will receive your knowledge and wisdom now, but it will never speak to you. அவர்களை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். They will call on me, but I will not answer. எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. This was really shocking me. ஞானத்தின் உறைவிடம் தேவன். The Lord is the shelter of wisdom. ஞானத்தின் சத்தம் என்பது தேவனுடைய சத்தம். The voice of wisdom is the voice of God. அவர்தான், அவரிடத்திலிருந்து தான் ஞானம் இறங்கி வருது. Wisdom descends from him. இந்த ஞானம் நம்முடைய தேவன், அவருடைய சுபாவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அவர் இப்படிப்பட்டவர் கிடையாது. When you see the nature and character of God, he is not of such sort. நீங்கள் 65ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, if you read Psalm 65 verse 2, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள்னு போட்டிருக்கு. we read, oh you who prayer, to you all flesh will come. அவர் எப்பொழுது என்ன பண்றார்? ஜெபத்தை கேட்கிறவர். He is the one who always hears our prayer. நீங்கள் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, if you come to Hebrews chapter 4, 14 முதல் 16 வசனங்களை வாசித்தால், verses 14 to 16, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். Seeing then that we have a great high priest who has passed through the heavens, Jesus the Son of God, let us hold fast our confession. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். For we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேர கடவோன்னு போட்டிருக்கு. It is written, let us therefore come boldly to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need. அவருடைய தன்மை என்ன? What is his nature? ஜெபத்தை கேட்கிறவர். He is the one who hears our prayer. நமக்காய் பரிதபிக்கிறவர். He is the one who pleads for us. நாம் எப்பொழுது வந்தாலும் சேர்த்து கொள்ளுகிறவர். He is the one who gathers us whenever we come to him. அவர் நமக்காக வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிரதான ஆசாரியர். He is the high priest who passed to the heavens into the heaven. அவர் இப்படிப்பட்டவர் ஒரு நாள் என்ன செய்ய போறாருன்னா, நம்முடைய துன்பத்தை கண்டு நகைக்க போறாரு. But God of this character will one day mock at our trouble. நாம் கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டார். Even when we call at him, he will never listen to us. இது ஒரு கற்பனை காரியம் கிடையாது, உண்மையான காரியம். This is not something imaginary, this is reality. நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, if you come to Matthew 25, இங்கே புத்தி இல்லாத 5 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம். here you can read about foolish virgins. அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க எச்சரிப்பை பெற்றும் மணவாளன் வரப்போகிறார் என்று அறிவிப்பை அவங்க கேள்விப்பட்டோம், அவங்க எண்ணெய் ஆயத்தம் பண்ணல. Here they are being received that their groom is coming, but they have not prepared with the oil. எண்ணெயை ஆயத்தம் பண்ணாமலே போய் தூங்க போயிட்டாங்க. They went to sleep without preparing oil.
முடிவு என்ன? What is the end? திடீரென்று ஒரு சத்தம் வந்தது, மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு சத்தம் வந்தது. Suddenly they heard a voice that the groom has arrived. இப்ப போறாங்க புத்தி உள்ள கன்னிகைகள்கிட்ட போய் எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெயை கொடுங்க, எண்ணெயை கொடுங்க. Now they went and asked to the wise virgins to give the oil. எங்கள்கிட்ட எண்ணெய் இல்ல, We don't have oil. நீங்க வேணா கடையில போய் வாங்கிக்கோங்க. You can get it from shop. கடைக்கு போலான்னு பார்த்தா கடையெல்லாம் அடைச்சிருச்சு. If they want to go to shop, it is closed already. காலம் கடந்து போயிருச்சு. The time has now gone away. கடை திறக்கிற நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. The time when the shops are open is gone. ஒரு நாள் வந்து கேட்கும் போதெல்லாம் எண்ணெயை கொடுத்துட்டு இருந்த கடைக்காரன் கடையை மூடிட்டு போயிட்டான். The shopkeeper once who gave oil, whenever you asked, is closed now. வாய்ப்புகள் எல்லாம் அடைக்கப்பட்டது. All the opportunities are closed இவங்க now. அங்கங்க தேடுறதுக்குள்ள மணமாளன் வந்துட்டாரு, புத்தி உள்ள கன்னிகைகள் உள்ள போயிட்டாங்க, கதவு அடைக்கப்பட்டது. By the time they search for this oil, the groom has arrived and the door is shut and all the wise virgin alone entered in. இப்ப போய் அவங்க கதவை தட்டுறாங்க. Now they go and knock the எங்களுக்கு door. திறந்தருளும், Please open the door. எங்களுக்கு திறந்தருளும். Please open the door. அன்புள்ள மணவாளன், ஆசையாய் பார்த்த மணவாளன் இப்ப அவங்கள ஆசையா பார்க்கல. The loving groom who saw them with love never saw them with love now. அவர்களை தேடி வந்தவர் இப்ப அவர்களை நிராகரித்தார். The one who came seeking them rejected them now. அவர் கதவு திறக்கல. He did not open the door. கதவை திறக்கல. He did not open the door. அன்பானவர்களே, My dear ones, ஞானத்தினுடைய தன்மை ஒரு நாள் மாறும். the character of wisdom will change one day. நாம நினையாத நேரத்துல அது மாறும். It will change at a time when we don't even expect. நாம கூப்பிட்டாலும் அது பதில் கொடுக்காது. Even if we call on it, it will not answer. தேடினாலும் நமக்கு கிடைக்காது. Even if we seek it, we cannot find it. பல வருஷங்களுக்கு முன்பாக Many years ago, டைட்டானிக் என்று சொல்லப்படுகிற உலக புகழ்பெற்ற ஒரு கப்பல் பயணித்தது இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு. there was a very popular ship named Titanic that traveled from England to America. அதில் ஏறத்தாழ 2200 பேர் பயணம் பண்ணி கொண்டிருந்தாங்க. There were around 2200 people who traveled in that. உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்கள் அதுல பயணம் பண்ணாங்க. All the rich men of this world traveled in that. அதில் அத்தனை வசதிகள் சௌகரியங்கள் இருந்தது. It had all the sophistications and all comfort in it. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது, When the journey was continuing, நடு கடலிலே சென்று கொண்டிருந்த பொழுது, as it was going in the middle of the sea, சுற்றி உள்ள அநேக கப்பல்கள் ஒருவருக்கொருவர் எச்சரிப்பு செய்திகளை அவங்க பரிமாறிக்கொண்டார்கள். all of the ships that were surrounding them, they were actually exchanging voices of warning with each other. இங்க வந்து நிறைய பனி பாறைகள் இருக்கிறது. Here you can find icebergs. வேகத்தை குறைங்க. You minimize your speed. வேகத்தை குறைங்க. You reduce your speed. எச்சரிப்பா இருங்க. Be very careful. கண்காணிப்பு அதிகரிங்க. You be very careful and notice it. எச்சரிப்பா ஜாக்கிரதையா இருங்க. You should be very vigilant and very careful. இந்த செய்தி டைட்டானிக் வந்தது. And this news came to Titanic as well. டைட்டானிக் வந்த செய்தியை அந்த மனுஷன், அந்த பிலிப்ஸ் என்று சொல்லுகிற ஒரு டெலிகிராஃப் இருக்கிறவர், அவர் என்ன பண்ணார் தெரியுமா? The one who looks after telegraph named Philip, what did he do? அவர் வாங்கின உடனே இந்த டெலிகிராமை வாங்கிட்டு பார்த்தாராம். ஐஸ்பர்க் அஹெட், ஸ்லோ டவுன் அப்படின்னு பார்த்த உடனே அவர் சொன்னாராம், இது நம்ம கப்பல் கிடையாது, இது மற்றவங்களுக்கு இருக்கும். நம்ம கப்பல் ரொம்ப பலமான கப்பல், இது நமக்கெல்லாம் இந்த எச்சரிப்பு தேவையில்லை. So when he received and saw the telegram message saying that iceberg ahead, slow down, he thought it is not for our ship, this will not affect us, it is for other ships. இது நம்ம கால்ல போய் கொடுத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. So this we can give it in the morning, it is not a very hasty thing to give. முழு வேகத்துக்குள்ளே சென்று கொண்டிருந்தது. The ship was going at a very swift way. ஆனால் ஒரு பெரிய பனி மலை அவர்களுக்கு முன்பாக இருந்தது. But there was a big iceberg before them. அது பக்கத்துல போகும்போது தான் கண்டுபிடிச்சாங்க. Only when they neared it, they happened to find it. போன வேகம், கப்பலினுடைய அளவு, அவங்க நினைத்தபடி கப்பல் திரும்ப முடியல. The speed that they went with and the size of the ship, they could not turn the way they can. அந்த பனிப்பாறையில போய் இந்த கப்பல் மோதியது. It went and hit the iceberg. அதனுடைய சைடுல வந்து ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது. There was a great opening or a crack on the side of the ship. உறைந்த தண்ணீர் வந்து உள்ளே பீச்சி கொண்டு வந்தது. The frozen water began to enter into the ship. அதே பிலிப்ஸ் என்று சொல்லுகிற அந்த மனுஷன் சுற்றி உள்ள அத்தனை கப்பல்களுக்கு SOS மெசேஜ், அதாவது எமர்ஜென்சி மெசேஜ் அடிச்சாரு. The same telegraph Philip, he sent SOS emergency message to all of the ships. ஐயோ எங்களை காப்பாற்றுங்க, come and save us, நாங்க இந்த மாதிரி பனிப்பாறையை மோதிட்டோம், we have stuck an iceberg, நாங்க வந்து பெரிய ஆபத்துல இருக்கிறோம், and we are in a great danger, கப்பல் தண்ணீர்ல நிறையுது. now the ship is sinking. எல்லா இடமும் அவங்க அனுப்புனாங்க. They sent the message to everyone. ஆனா உங்களுக்கு தெரியுமா, but do you know, சுற்றி இருக்கிற நிறைய கப்பல்கள் இவங்க சொன்ன செய்தியை நம்பவே இல்லை. most of the ships surrounding them did not believe the message. இவர்கள் எத்தனையோ
ஆபத்திற்கான எச்சரிப்பு மணிகளை அடித்தாலும் யாருமே கேட்கல. Though they rang these emergency bells, no one gave heed to it. சில கப்பல்கள் சிரித்ததான். Some ships began to mock at them. நம்மகிட்ட சும்மா விளையாடுறாங்க, They're just playing with us. சும்மா நம்மகிட்ட கிண்டல் பண்றாங்க. They're just mocking with us. சில பேர் வந்து அவன் கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. Some people say let them suffer and they left. முடிவு என்ன தெரியுமா? You know what was the end? அவர்களை காப்பாற்றும்படி ஒரே ஒரு கப்பல் வந்தது, கார்பாத்தியா என்ற ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பல் வந்து சேர்றதுக்கு முன்னால 1500 பேர் அந்த கடலுக்குள்ள மூழ்கி மரிச்சிட்டாங்க. Only one ship named Carpathia came to save them, but before it reached them, there were 1,500 people who were dead by being sinking. Who were drowned and died. வெறும் 700 பேர் மாத்திரம் தான் காப்பாற்றப்பட்டாங்க. Only 700 people were saved. என்ன வேதனை? Now how painful it is. எத்தனையோ எச்சரிப்புகள் வந்தது, Having received many warnings, ஆனா அதை கேட்கல. but they never heard it. எச்சரிப்பு கொடுத்தவங்களே, நலன் விரும்பினவர்களே இப்பொழுது கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கல. People who gave warnings, people who had a concern about them did not even listen to them. ஆண்டவர் நம்ம மேல் அன்புள்ளவராக பேசிக்கொண்டே இருக்கிறார். Even our Lord, being loving, always speaks to us. ஆனா என்ன எதிர்பார்க்கிறார்னா, But what does he expect? எச்சரிப்பை கேளுங்கள். You listen to this warning. நாம எச்சரிப்பை கேட்கும் போதுதான் கர்த்தர் நம்முடைய சத்தத்தையும் கேட்கிறார். Only when we listen to the warning, God will also hear our voice. நீங்கள் நீதிமொழிகள் 28:9 வாசித்தால், If you read Proverbs 28:9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. one who turns away his ear from hearing the law, even his prayer is an abomination. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. One who turns away his ear from hearing the law, even his prayer is an abomination. ஆம், Yes. நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்க கூடாது. Our prayer should not be abomination to அவர் God. கேட்க மாட்டேன்னு காதை திருப்பிட கூடாது. He should not turn his ear saying that I will not listen to you. அவருடைய வேதம் நம்முடைய காதுல துணிக்கும் போது அதை நாம் கேட்டு செய்வோமானால், When his word is being heard in our ears, if we listen and do accordingly, நிச்சயமாகவே நாம் கூப்பிடும் போதும் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். and surely when we also call, God will listen to us. யோவான் 15:7 வாசிக்கிறோம். John 15:7 says, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you. நாம் அவரிலே அவருடைய வசனத்தில் நிலைத்திருந்தா கேட்கிறத கர்த்தர் செய்வார். If we abide in him and abide in his words, then God will do what we desire and ask for. முதலாவது நான் சொன்னேன், First I told you, சூழ்நிலை முழுவதுமாக மாறினச்சு. first the climate changed entirely. இரண்டாவது இந்த ஞானத்தின் தன்மை, அதோட அன்பின் தன்மை கேட்கக்கூடாதபடி பரிகாசம் பண்ணுகிற ஒரு தன்மையாக மாறினது. Second, the character of wisdom, which was earlier listening, now began to mock. It changed totally. கடைசியாக ஒன்று மாறுது பாருங்க. At last, one more thing changes. அவர்களுடைய பின் விளைவுகள்ல ஒரு பெரிய மாற்றம் வந்தது. The consequence changes. 29ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, Proverbs 1:29-31. அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்வதையெல்லாம் அசட்டை பண்ணினார்கள், ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். Because they hated knowledge and did not choose the fear of the Lord, they would have none of my counsel and despise my every rebuke. Therefore they shall eat the fruit of their own way and be filled to the full with their own fancies. அதில் என்னை கவர்ந்த வார்த்தை 31ஆம் வசனம். The word that attracted me is in verse 31. அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். They shall eat the fruit of their own way. இன்னொரு விதமாய் சொன்னால், In other ways, அவர்கள் தெரிந்து கொண்ட பாதைக்கேற்ற கனியை அவர்கள் தான் சாப்பிடணும். they should eat the fruit that they have chosen in their way. ரொம்ப இது வேதனையா இருக்கு, ஆனா இது கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம். This is really painful, but this is something where we have to notice. நமக்கு முன்பாக ஆண்டவர் ஞானத்தையும் அதே வேளையில துன்மார்க்கனுடைய மதியினத்தையும் நம்மட்டு முன்னாடி வைக்கிறாரு. God sets before us wisdom on one side and also foolishness of wicked on the other side. நாம எதை தெரிந்து கொள்ள போறோம்ன்றதை கர்த்தர் பார்க்கிறாரு. God looks us which we choose. கர்த்தருடைய ஞானத்தை ஒரு மனுஷன் தெரிந்து கொள்வானானால், If a man chooses the wisdom of God, ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுக்கிறாரு. God gives a reward for that. துன்மார்க்கனுடைய மதியினத்தை தெரிந்து கொண்டாலும் பலனை கொடுக்கிறாரு. God will also give a reward if you choose the foolishness of the wicked. ஆனா நல்லா கவனிங்க, But listen carefully. நாம ஞானத்தை தெரிந்து கொள்றோமா மதியினத்தை தெரிந்து கொள்றோமா என்றது மாத்திரம்தான்
நமக்கு ஆண்டவர் கையில உரிமை கொடுத்திருக்கிறாரு. But God has given the right only to choose whether wisdom or foolishness. ஆனா அதோட பின்விளைவை நாம தெரிந்து கொள்ள முடியாது. But we cannot choose consequences. நான் இப்போ கொஞ்சம் தீமை செஞ்சுட்டு பின்னால் நாளைக்கு நன்மை அனுபவிப்பேன், அப்படி கிடைக்காது. So it's not that way that where I do evil now and enjoy the goodness later. நம்மை விதைக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் நம்மகிட்ட உரிமையை கொடுத்திருக்கிறாரு. God has given us the right until we sow it. ஆனா என்ன விளைய போகுது அப்படின்றத, அந்த உரிமையை, அதை தெரிந்தெடுக்கிறத கர்த்தர் நம்மகிட்ட கொடுக்கல. But God has not given the choice or right to choose what it will bring out. You have the right to choose what you do, but you don't have the right to choose your consequences. பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னு நம்மளால தெரிந்து கொள்ள முடியாது. We cannot choose the consequences. ஆனா எந்த பாதையில நடக்க போறோம்னு தெரிந்து கொள்ளலாம். But we can choose which way to take. எதை விதைக்க போறோம்னு தெரிந்து கொள்ளலாம். We can choose what to sow. எதை நம்ப போறோம்னு தெரிந்து கொள்ளலாம். We can choose what to believe. எதை ஏற்றுக்கொள்ள போறோம்னு தெரிந்து கொள்ளலாம். We can choose what to accept. ஆனா விளைவை கர்த்தர் தான் தர்றார். But God gives the consequences. அதனால தான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்கள் சொல்லுகிறது. That's why Galatians 6 verses 7 and 8 says, மோசம் போகாதிருங்கள். Do not be deceived. தேவன் தம்மை பரிபாசம் பண்ண ஒட்டார். God is not mocked. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். For whatever man sows, that he will also reap. தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான். For he sows to his flesh, will of the flesh reap corruption. ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். But he who sows to the spirit will of the spirit reap everlasting life. ஆம், இந்த நீதிமொழிகள் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. This provides a great warning to us. அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். They shall eat the fruit of their own way. தங்கள் யோசனையினாலேயே திருப்தி அடைவார்கள். And they will be filled to the full with their own fancies. நமக்கு வரப்போகும் பின்விளைவுகளை கொஞ்சம் நம்ம யோசிப்போமானா நம்ம விதைப்பிலே ஜாக்கிரதை ஆயிடுவோம். If you think about the consequences that you will encounter, we will be very careful even while we sowing. நம்ம சபையில் ஆண்டவர் கிருபையினால கடந்த 7 வாரங்கள் நான் பின்விளைவுகளை பற்றி செய்தி கொடுத்தேன். By the grace of God in a church, I gave a 7-part series about consequences. நீங்கள் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 8 லிருந்து 9 வசனங்களிலிருந்து பேசினேன். I spoke from Ecclesiastes chapter 10 verses 8 and 9. படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான். He who digs a pit will fall into it. அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். And whoever breaks through a wall will be bitten by a serpent. கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் கவிழ்க்கப்படுவான். காயப்படுவான். He who quarries stones may be hurt by them. மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். And he who splits wood may be endangered by it. ஒவ்வொருத்தனும் எதை செய்வதற்கும் ஆண்டவர் வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். God has given the liberty and freedom for every man to do whatever you want. நம்முடைய கையினால் எந்த கிரியையும் செய்யலாம். We can do any work through our hands. நம்முடைய கண்களால் எதையும் பார்க்கலாம். We can see anything through our eyes. நம்முடைய காதுகளால் எதையும் கேட்கலாம். We can hear anything through our ears. நம்முடைய இருதயத்தில் எதை வேணாலும் யோசிக்கலாம். We can think anything from our heart. நம்முடைய நேரத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம். We can spend our time in any ways. நம்முடைய பணத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம். We can spend our money any ways we want. நம்முடைய பலத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம். We can spend our strength in any ways we want. அதெல்லாம் கர்த்தர் தடுக்க போறது இல்ல. But God is not going to obstruct anything. ஆண்டவர் அதற்கெல்லாம் full freedom கொடுத்திருக்கார். God has given full freedom for that. நல்லா கவனிங்க. Listen carefully. கர்த்தர் நம்மள யாரையுமே ஒரு பொம்மையை போல ஆண்டவர் உருவாக்கல. God did not create anybody like a robot. இந்த பொம்மையை பாத்திருக்கீங்களா? அந்த கரடி பொம்மைன்னு ஒன்னு இருக்கும், குரங்கு பொம்மைன்னு ஒன்னு இருக்கும், பாத்திருக்கீங்களா? You have this dolls like teddy bears. அது ஒரு கீ கொடுத்தீங்கன்னா அந்த கீ உடைய இது ஸ்ட்ரெngth முடியிருக்கு டப்ப 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 அடிச்சிட்டே இருக்கும். If you give key to those dolls, they will keep on beat the drum until the key is அது வேற எதுவுமே செய்யாது. It will not do anything else. இந்த டாய் ட்ரெயின் இருக்கு பாத்திருக்கீங்களா? You have something called toy train. அது என்ன பண்ணும்னா ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போதும். If you switch it on, அந்த பேட்டரி காலி ஆகுற வரைக்கும் தனக்கு போட்ட தண்டவாளத்துல சுத்தி 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 பல ஆயிரக்கணக்கான முறையானா கூட சுத்தி வந்துட்டே இருக்கும். It will keep on circling around in the track that I said before is until the battery drains. அத விட்டு அது வெளிய வராது. It cannot come out of the track. அது பாட்டுக்கு செய்யறதை செஞ்சிட்டே It இருக்கும். will keep on doing the same thing. அதுக்கு தனக்குன்னு ஒரு சுயமான ஒரு எண்ணமோ ஆலோசனையோ திட்டமோ வழியோ கிடையாது. It doesn't have any kind of his own thought or own plans or ideas or purpose. என்ன ப்ரோகிராம் பண்ணிருக்கோ அந்த ப்ரோகிராமை செஞ்சிட்டே இருக்கும். It will do what it is programmed with. ஆனா மனுஷன் ஆண்டவர் அப்படி படைக்கல. But God did not create a man in such a way. நம்ம டாய் ட்ரெயின் மாதிரி படைக்கல. God did not create man like a toy train. நமக்குள்ள தெரிந்தெடுக்கும் தன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். God has given the nature of choosing in us. இது ஒரு தெய்வீக தன்மை. This is a divine nature. இது
நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சுயாதீனம். This is a great freedom that God has given to us. இந்த போல ஒரு சுயாதீனத்தை உலகத்துல எந்த பிராணிட்டையும் ஆண்டவர் கொடுக்கல. God has not given such kind of liberty and freedom to any other creatures in this world. எல்லா மிருகங்களை பாருங்களேன். Look at all the animals. அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும். They have their own restrictions. அதுக்கு மிஞ்சி அதால் இருக்கவே முடியாது. It cannot do anything beyond that. உதாரணமா பாருங்க. For example, மிருகங்களுக்குன்னு ஆண்டவர் ஒவ்வொரு மிருகத்தையும் உயிர் வாழ்றதுக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார். அந்த இடத்தை தாண்டி அது வேற இடத்துக்கு போச்சுன்னா அது மரிச்சு போயிடும். For example, God has set a particular place for each animals to live in. If it leaves that place, it will die. நீங்க அதனால தான் பாத்தீங்கன்னா பனி பிரதேசங்கள்ல அதுக்குன்னு வாழ்ற மிருகங்கள் இருக்கும். That's why you can find those polar bears which lives one in polar poles. அத கொண்டு போய் நீங்க நம்ம நாட்டுல விட்டீங்க உடனே செத்து போய்டும். If you bring it in our country, it will die immediately. சில வேளையில பாத்தீங்கன்னா நல்ல காடுகள் நல்ல வெயில்ல நல்ல அனல்ல வாழ்ற மிருகங்கள் இருக்கும். So there are some animals that lives in hot summer weather. அது நல்ல பலமுள்ள மிருகங்களா இருக்கும். They might be very strong animals. அத கொண்டு போய் பனியில விடுங்க. You just leave them in polar poles. அத போய் கோல்ட் இடத்துல விட்டீங்கன்னா உடனே இறந்து போய்டும். If you leave them in cold countries, it will die immediately. ஆனா மனுஷனை பாத்துக்கிங்களா? But have you seen man? எந்த ஒரு இடத்தைய விட்டு வச்சிருக்கானா? Has he spared any place? ஒரு இடம். Any place. பனி பிரதேசத்துல பாத்தீங்கன்னா உட்கார்ந்திருப்பான். If you see in cold countries, he will be there. மலை பிரதேசத்துல உட்கார்ந்திருப்பான். If you see in mountains, he will be present. நீங்க வனாந்திரத்துல போனீங்கன்னா உட்கார்ந்திருப்பான். Even the desert, a man is present. இமயமலைக்கே போனா அங்கேயும் உட்கார்ந்திருப்பான். Even if you go to Himalayas, you can find a man. ஒரு இடம் விட்டு வைக்கிறது கிடையாது. He has not left any place. எங்க வேணுமோ அவன் வாழ்றதுக்கு தெரிந்து கொள்ளலாம். He can choose any place to live. ஒரு 2 நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு உட்கார்ந்துருவான் அங்க போய். It may take 2 times for him to set to that place. எல்லா இடத்துக்கும் மாற்றி கொள்வான். He can accustom himself easily. சாப்பிடுறத பாத்துக்கிங்களா? Have you seen him eating? எல்லா மிருகத்துக்கும் ஆண்டவர் ஒரு டயட் வச்சிருக்காரு. அந்த டயட்டை தாண்டி சாப்பிடாது. God has set a particular diet for every animal. நீங்க மாட்டுக்கு என்னதான் பசி எடுத்தாலும் கறி போடினா சாப்பிடாது. No matter how much of a cow may be hungry, if you feed it with meat, it will not eat it. அதே நேரத்துல புலிக்கு என்னதான் சாகர பசி வந்தாலும் இலைய தின்னாது. At the same time, even if a tiger is hungry to death, if you feed it with grass, it will not eat it. சிலது லைஃப் லாங் வெஜிடேரியன், சிலது லைஃப் லாங் நான் வெஜிடேரியன். Certain animals are lifelong vegetarian, some are lifelong non-vegetarians. மனுஷன் மட்டும் தாங்க எதையுமே விட்டு வைக்கிறது இல்ல. But man is the one who have not spared anything. விட்டீங்கன்னா மனுஷனே கூட தின்னுடுவான். அப்படி இருந்திருக்கான் ஒரு காலம். If you leave him, he can even eat human being. எதை வேணாலும் தெரிந்து கொள்ளலாம். They can choose anything they want. எதுக்குமே ஒரு கட்டுப்பாடே கிடையாது. There is no restriction for anything. அந்த அளவுக்கு ஆண்டவர் சுதந்திரம் கொடுத்திருக்கார். God has given such a freedom to man. சரீரத்துல மாத்திரம் இல்ல, not only in his body, வாழ்க்கையின் பாதையை தெரிந்து கொள்றதுக்கு ஆண்டவர் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கார். God has given freedom even to choose the path of our life. ஆண்டவர் சொல்றாரு, God says, எதை நீ விதைக்கணுமோ, எதை செய்யணுமோ, எதை தெரிந்து கொள்ளணுமோ உன் கையில விட்டுறேன். So whatever you want to sow, whatever you want to choose, whatever you want to give a choice, I give it to you. ஆனால் But இது ஒவ்வொன்றுக்கு ஒரு பின்விளைவு இருக்கு. But there's a consequence for everything. நீ நன்மையை விதைக்க முடியும், தீமையை விதைக்க முடியும். You can sow good and at the same time you can sow evil. நீ மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி விதைக்க முடியும், ஆவிக்கு ஏற்ற மாதிரி விதைக்க முடியும். You can sow according to flesh, at the same time you can sow according to spirit. நான் சொல்லுவேன், I tell you, நான் விதைப்பிலே கவனமாய் இருப்பேன். ஆனால் if I am careful in sowing, முடிவிலே கனம் பெற்றவனாய் இருப்பேன். I will be honorable at the end. இந்த காலையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஜீவிய நாட்களில் நாம் எதை விதைக்கிறோம்? So in the time that God has given us in this world, what are we sowing? எதை கவனிக்கிறோம்? What are we looking at? எதை ஏற்றுக்கொள்றோம்? What are we accepting? எதற்கு நம்முடைய செவியை சாய்க்கிறோம்? Unto which do we turn our ears? கர்த்தர் விரும்புறாரு, God desires, நீ ஞானத்திற்கு இப்பமே செவி கொடுத்திருப்பா. listen to this wisdom now. ஏன்னா காலம் ஒன்று மாறப்போகுது. Because time will change. நீ நினைக்கிறது போல இன்னைக்கு இருக்கிற சுதந்திரம் உனக்கு எப்பவுமே கிடைக்காது. You will not have the same freedom that you're enjoying today all the time. உனக்கு இருக்கிறது போல திறந்த வாசல் எப்பவுமே கிடைக்காது. This open door that you experience will not be open all the இந்த time. ஞானம் எப்பவுமே அன்பா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காது. This wisdom will not be calling always with love. இந்த ஞானம் எப்பொழுதுமே பலவீனமான ஒரு குரல் மாதிரி வரும், குரல் மாட்ட வந்துட்டு இருக்காது. This wisdom will not come like a gentle voice always. ஒரு நாள் இந்த குரல் புயலாக மாறப்போகுது. One day this will become a grievous one. ஒரு நாள் உன்னிடத்தில் அன்பா பேசிக் கொண்டிருந்தது உன்னுடைய ஆபத்தை கண்டு சிரிக்க போகுது. One day this one which was speaking so loving to you will mock at your terror. இன்றைக்கு உன்னிடத்தில் கெஞ்சிட்டு இருக்கிறது ஒரு நாள் உனக்கு பின்விளைவா வரப்போகுது. This one which was pleading once will come as a consequence to you. ஆகவே நீ என்ன செய்யணும்? So what are you supposed to do? ஞானத்தை நீ முதலாவது கண்டடை. First you should find wisdom. இரண்டாவது ஞானத்தை கனப்படுத்து. Second, respect wisdom. மூன்றாவது ஞானத்தை ஏற்றுக்கொள். And accept wisdom. உன் இருதயத்தில் உன் வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடு. Always give room for wisdom in your life and your heart. முடிவு ஆசீர்வாதமா இருக்கும். And the end will be a blessing. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, எனக்கு கொடுக்கிற ஆலோசனை, எனக்கு கொடுக்கிற கடிந்து கொள்ளுதல், எனக்கு கொடுக்கிற புத்திமதி இதை மனப்பூர்வமா நான் ஏற்றுக்கொள்றேன். Lord, in this first day of September, Lord, I accept all the wisdom, all the knowledge, all the counsel, all the instruction that you give me, Lord. அதை நான் விலையுள்ளதாக நான் ஏற்றுக்கொள்றேன். Lord, I accept it as a valuable one, Lord. ஏன்?
Why? என் முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும். Because my end should be a blessing. என்னோட முடிவு மிகுந்த பலனா இருக்கணும். Because my end should be profitable. எத்தனை காலங்கள் மாறினாலும் No matter how times may change, நான் நிலைத்திருக்கிறவனா இருக்கணும். I should be a person who stands firm forever. 33ஆம் வசனம் பாருங்க, கடைசி வசனம் 1:33. Look at verse 33, chapter 1, verse 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். But whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil. காலம் மாறும், Times will change, ஞானத்தின் குணம் மாறும், the character of wisdom will change. ஒரு நாள் பின் விளைவுகள் வந்து நிற்கும். One day the consequence will come. ஆனால் But ஞானத்திற்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி பயமின்றி அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் வாசம் பண்ணுவான். But whoever listens to wisdom will dwell safely and will be secure without fear of evil. இந்த காலையில கர்த்தர் நம்ம ஆபத்து இல்லாம நம்ம பத்திரமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. This morning the Lord wants us to be safe without any terror. நாம பயப்படாம வாழணும்னு விரும்புறாரு. The Lord wants us to live without any fear. நம்மை சுற்றி நடக்க போகிற ஆபத்துகள்ல இருந்து பின்விளைவுகள்ல இருந்து நாம் தப்பித்து வாழ கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார். God has planned that should be escape from all the terrors, trouble and consequences surrounding us. இன்றைக்கு என் இருதயத்தை ஞானத்தையும் புத்தியையும் ஆலோசனையையும் நான் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்றதுக்கு என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, today I open my heart to receive this wisdom, knowledge, understanding, instruction and rebuking, Lord. அன்பானவர்களே, My dear ones, இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முக்கியமானது. this is very important for a personal life. நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு இது முக்கியமானது. This is also important for a family life. நம்முடைய வருங்காலத்துக்கு முக்கியமானது. And this is also important for our நம்முடைய future. வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் இது தன்னுடைய உண்மையான சாயத்தை ஒரு நாள் காட்டும். It will surely show its true color in every phase of our life. நான் பிந்தி அழக்கூடாது. I should not cry later. இன்றைக்கு கண்ணீரோடு நான் விதைத்தால் If I sow with tears today, முடிவில கம்பீரத்தோடு நான் அறுப்பேன். I will reap with joy in the end. ஹல்லேலூயா. Hallelujah. ஞானம், கடிந்து கொள்ளுதல், ஆலோசனை, புத்திமதி இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். Wisdom, counsel, instruction and rebuking may be hard to accept today. ஆனால் இன்றைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு நாளைக்கு சிரிக்கிறது பெட்டர். But it is better always to shed tears today and laugh tomorrow. இன்றைக்கு சிரிச்சிட்டு நாளைக்கு அழக்கூடாது. We should not laugh today and cry tomorrow. ஏனென்றா இன்றைக்கு அழுதா அந்த அழுகைக்கு ஒரு முடிவு இருக்கும். It's because if you cry today, there will be an end to that cry. அதுக்கப்புறம் சிரிப்புக்கு எந்தெந்தும் காலம் இருக்கும். And there will be a time for laughing all ஆனா forever. இன்றைக்கு சிரிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டோம்னா But if you choose to laugh today, இந்த சிரிப்புக்கு ஒரு முடிவு வந்துரும். there comes an end to this laugh. முடிவு வரைக்கும் கண்ணீர் தான் இருக்கும். And until the end, there will be tears. ஆகவே சில காலம் இருக்கிற வேதனை, சில காலம் இருக்கிற துக்கம், சில காலம் இருக்கிற வருத்தத்தை சகித்து கொண்டு ஞானத்தின் சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை தருவாரா? Therefore the Lord let God give us grace that we may endure the sorrow that lasts for some time, this tears that last for some time, and also and be joyful and accept the wisdom. காலங்கள் மாறும். Times change. காலங்கள் மாறும். Times change. இன்னைக்கு இருக்கிற வாலிபம் போயிடும். This young age will go away. இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகள் போயிடும். The opportunity that we have today will cease. இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் போயிடும். The blessing that we enjoy today will cease and change. இன்னைக்கு இருக்கிற வாசல்கள் மூடப்படும். The doors that are open today will close one day. அதற்கு முன்பாக But before that, சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I listen to your voice, Lord. கண்களை மூடுவோமா? Shall we close our eyes? தேவனை நோக்கி பார்ப்போம். Look unto the Lord. எனக்கு கிடைத்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தார். Lord, give me grace to make use of the opportunity that I have received. வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பதாக, Before the doors are shut, ஆண்டவரே வாய்ப்புகள் ஆண்டவரே நின்று போவதற்கு முன்பதாக, before my chances cease, எனக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமான கதவுகள் ஆண்டவரே அடைக்கப்படுவதற்கு முன்பதாக, Lord, before the doors of blessing close before me, Lord. ஆண்டவரே Lord, ஞானத்திற்கு செவி கொடுக்க கிருபை தார். give me grace to heed to voice of wisdom. நான் எதை விதைக்கிறேன் என்பதில் எச்சரிப்பா இருக்க கிருபை தார். Lord, give me grace to be careful in what I'm sowing, Lord. காலங்கள் மாறுவதற்கு முன்பதாக Before times change, ஆயத்தப்பட கிருபை தார். give me grace to be ready, Lord. நல்ல பிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, thank you, Lord, for this நீர் hour. கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றி. Lord, thank you for the warning that I've ஒரு given. புதிய மாதத்தை எங்கள் வாழ்க்கையில கொடுத்திருக்கிறீர். Lord, you have given us a new month, Lord. இது ஒரு புதிய வாய்ப்போடு வருகிறது. Lord, it comes with a new chance, Lord. இன்னும் ஒரு முறை எங்களோடு பேசுகிறீர். Lord, you're speaking one more time. இன்னும் ஒரு முறை எச்சரிக்கிறீர். Lord, you're warning us one more time. இன்னும் ஒரு முறை வாய்ப்பை தருகிறீர். Lord, you're giving one more opportunity. இன்னும் ஒரு முறை ஒரு வாசலை திறக்கிறீர். Lord, you're opening a door one more time. அதை நாங்கள் அல்லல் தட்டாமல், Lord, let us not reject it. ஆண்டவரே அதை அசட்டை பண்ணாமல், Lord, let us not despise it, Lord. அதை அருவருக்காமல், Let us not abhor it, Lord. ஆண்டவரே இந்த ஞானத்தை நேசிக்க ஏற்றுக்கொள்ள அதன் மேல் பிரியங்கொள்ள எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace that we may love it, accept
accept it and be desiring for it. உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க கிருபை தார். Give us grace to listen to your rebuke. உம்முடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க கிருபை தார். Give us grace to wait for your counsel, Lord. உம்முடைய பாதைகளை எங்களை நடத்தும். Lord, lead us in your path. உம்முடைய முடிவை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் முடிவிலே காண உதவி செய்யும். Help us to see the blessings of the end, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. ஆமென்.